வணக்கம் தலைமையிலே. ஐந்தாவது முறையாக த குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னா, சர்வதேச நாடுகளிலிருந்து வருகின்ற நபர்கள் இந்த காசா முற்றுகையை உடைத்து காசாவிற்குள் உணவுப் பொருளை சேர்ப்பது, அதற்காக படகுகளில் கும்பலாக வருவது தான் இந்த குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா அப்படிம்பாங்க. GSF அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது முறையாக வந்தது இஸ்ரேல் இராணுவத்தால், குறிப்பாக இஸ்ரேல் கடற்படையால் மறிக்கப்பட்டு மிக பயங்கரமாக அவர்கள் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக போக வேண்டியது. முளையிலேயே கிள்ளி எரிந்துள்ளார்கள் இஸ்ரேல் இராணுவம். நிச்சயமாக இது ஒரு நல்ல முன்னுதாரணம். இந்த ஐந்தாவது முறையை விட்டிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய சர்வதேச அளவு பிரச்சனையா போயிருக்கும். அந்த அளவுக்கு விடாம இப்போ ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம், குறிப்பாக இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற, கிரீஸ் போன்ற நாடுகள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இஸ்ரேல் மேல இருக்காங்க. இதுல வருகின்ற நபர்களை நம்ம ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இவனுங்களுக்கும் இந்த போதை சிகிச்சை மையம், போதை அடிமை மக்கள் நல வாழ்வு சிகிச்சை மையம் இருக்கும். நீங்க தமிழகத்துல பார்க்கலாம். அங்க போனீங்கன்னா இந்த போதைக்கு அடிமையான ஒரு வித மனநோயாளிகள் மாதிரி இருப்பாங்க, போதையை போட்டு போட்டு. அந்த நபர்களுக்கும் இவனுங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. அவனுக்கு வரவனுக்கு எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படி வந்த 20 படகுகள் நடுக்கடலில் மறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு திரும்ப அவங்ககிட்டே கொடுத்தாங்க இஸ்ரேல் ராணுவம். அதாவது அந்த 20 படகை இஸ்ரேலுக்குள்ள இழுத்து வரல, நடுக்கடலில் மறித்து அதுக்கு மேல அந்த படகு ஓட முடியாதபடி அந்த படகுக்கு வைத்தியம் பண்ணி அதுல 170 பேர் இருந்திருக்கானுங்க. 170 பேரை கைது பண்ணி இஸ்ரேலுடைய கப்பற்படை கப்பலில் ஏற்றி 170 பேருக்கு சரியான வைத்தியம். இதில் அநேகருக்கு மூக்கு உடைஞ்சு போச்சு, தாடையில பயங்கரமான காயம், வயிற்றுல பயங்கரமான காயம், சிறிய எலும்பு உடைப்புகள் இந்த 170 பேருக்கு நடந்திருக்கு. மிகப்பெரிய விஷயமாக ஐரோப்பாவை கொந்தளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதுல வந்த 170 பேர் பெரும்பான்மையான மக்கள் ஐரோப்பிய குடிமக்கள், குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவு மக்கள். இவங்களுக்கு மிகப்பெரிய பின்னணி இருக்கு, மிகப்பெரிய கூட்டமே இருக்கு. ஐரோப்பியர் இருப்பாங்க, அரபிய இஸ்லாமிய நாடுகள் இருப்பாங்க. இவர்கள் அனைவருமே இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவாளர்கள். இவர்களோட வழி செலவு, இவங்களுக்கான செலவுகள் எல்லாமே பார்த்தது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் தான். அதனால ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் 2 பேர்த்துக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. இதுல 2 பேரை மட்டும் கைது செய்து இஸ்ரேலுக்கு இழுத்து வந்துட்டாங்க. 2 பேரை, 168 பேரை நடுக்கடல்ல வச்சு நல்ல வைத்தியத்தை பார்த்து திரும்ப அனுப்பிட்டுருக்காங்க. அந்த 2 பேர் ஒருத்தன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவன், சாயிப் அபு காஸ், பேரை பார்த்தாலே தெரியும் இவன் பயங்கரவாத பிரியன்னு சொல்லி. 2வது நபர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவன், தியாகு அவிலா. இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணி இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. மீதி பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யாரு, எதற்கு இவனுக்கு வரானுங்க அப்படின்னா, இவனுக்கு குறிப்பாக வேலை வெட்டி இல்லாம ஊருக்குள்ள தேவையற்ற பிரச்சனையை பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த காசா பயங்கரவாத பிரிய மக்கள் வாழும் காசா கடற்படை முற்றுகைக்கு உள்ள இருக்கு. அந்த காசா கடற்கரை இஸ்ரேல் நேவியால முற்றுகையிடப்பட்டிருக்கு. உணவுப் பொருள் காசாக்குள்ள போல, நாங்க அந்த முற்றுகையை உடைச்சு எங்க படகுகள் மூலமா காசாக்குள்ள போய் அங்க இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு உணவுப் பொருளை தருவோம். இதுதான் இந்த பயங்கரவாத பிரிய மக்களின் நோக்கம். இவனுக்கு இந்த நோக்கத்தோடு தான் இதை சொல்லிட்டு தான் உலகம் முழுவதும் இல்ல
ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த இஸ்லாமிய அரபு நாடுகளிலிருந்து கிளம்பி வருவாங்க. இது மிகப்பெரிய செலவை கொடுக்கும் ஒரு முயற்சி. இந்த செலவை பூரா பார்த்துக்கிறது இஸ்லாமிய மற்றும் அரபிய பயங்கரவாத ஆதரவு மக்கள். இவனுக்கு எல்லாமே வரவனுக்கு எல்லாமே கூலிபான்கள். தாலிபான் எப்படி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இருக்கணும், அதே போல் எப்படி தமிழ்நாட்டில் சில பத்திரிகையாளர் இருப்பானுங்க, அதே போல் இவனுக்கு எல்லாமே கூலிபான்கள். இவனுக்கு 20 படகுல வந்திருக்கானுங்க. இது 200 படகாக மாற வேண்டியது. இந்த 20 படகுகளில் என்ன இருந்தது, இவனுக்கு என்ன கொண்டு வந்தாங்க, நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த காசா பயங்கரவாத மக்களுக்கு நீங்கள் 1000 லாரிகளில் உணவு கொடுத்தீங்கன்னா அசால்ட்டாக தின்னுட்டு அடுத்த லாரி எங்கன்னு கேட்பானுங்க. அந்த அளவுக்கு உணவு பிரியம் உள்ள மக்கள். பயங்கரவாத பிரியம் எப்படி இருக்கோ பெரும் தீனி பிரியமும் அவங்களுக்கு இருக்கு. 1000 லாரி உணவுப் பொருள் போச்சுனாலே ஒரே நாள் அசால்ட்டாக தின்னுட்டு அடுத்த லாரி எங்கன்னு கேட்குறாங்க. இவனுக்கு 20 படகு சேர்த்து 20 கிலோ மாவு கூட இல்லை. இந்த கைப்பற்றின படகுல 20 படகு 20 கிலோ மாவு கூட இல்லை. 20 ரொட்டி பாக்கெட் கூட இல்லை. அவனுங்க சாப்பிட்றதுக்கு ரொட்டியவே இஸ்ரேல் இராணுவம் தான் கொடுச்சு. அப்போ அந்த படகுல என்ன இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதிகமாக ஆணுரைகள் இருந்தது, அதிகமாக போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் இருந்தது, அதிகமாக கூத்தடிக்கும் வீடியோக்கள் இருந்துச்சு. இதுதான் இவனுக்கு கொண்டு வந்தது. இவனுக்கு சொல்றது உலகத்துக்கு சொன்னது காசா கடற்படை முற்றுகையை உடைச்சு உள்ள போய் உணவுப் பொருள் கொடுப்போன்னு. அவனுக்கு 1000 லாரி உணவே பத்தாது. 20 கிலோ மாவு கூட இல்லாம ஆணுரையோடு போதை மருந்துகளோட தான் இவனுக்கு வந்திருக்கானுங்க. இதை இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துறதுக்கு இவனுக்கு பெருசா மறுவினைலாம் ஆற்றல. இது நாங்க கொண்டு வரல அப்படின்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை. இதை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்க அப்படிதான் வருவோம், எங்க படகுல ஆணுரையும் போதை மாத்திரையும் தான் வருவோம்னு சொல்லி மிக எளிதாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய விஷயமான இங்க பார்க்கப்படலை. அதனால இது முழுக்க இவர்கள் எல்லாருமே விளம்பர பிரியர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் பாலியல் போதை பழக்கம் உள்ளவர்கள் சொல்லி உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். ஆனால் சொல்றது பூரா நாங்கள் உணவுப் பொருள் கொடுப்போம்னு சொல்றீங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், இவனுக்கு பேசுவதற்கும் இவனுக்கு செயல்படுவதற்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாதி கிட்ட இந்த ஈரான் பயங்கரவாதி கிட்ட கேமரா கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலஹாசன் இவங்க எல்லாமே தோத்துருவாங்க. அப்படி ஒரு நடிப்பு நடிப்பானுங்க. கேமரா பார்த்தாங்கன்னா கேமரா வெட்டி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அவனுக்கு செயல்படுறது பூரா மிக பயங்கரமா இருக்கும். இவர்களை போல ஒரு நடிகர் திலகங்களை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் இதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. இந்த படகுகளை முற்றுகையிட்டது இஸ்ரேல் இராணுவம் போய், இஸ்ரேல் கடற்படை போய் இந்த படகுகளை வழிமறித்து அவர்களை அடித்தது இஸ்ரேல்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி போனோம். அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் வந்திருந்தாலோ இல்லை காசா பக்கத்தில் போயிருந்தா இவங்க இஸ்ரேல் இராணுவம் அடித்தா நியாயம். 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் இஸ்ரேல் கப்பற்படை சர்வதேச கடல் பகுதியில் வச்சு தான் அந்த 20 படகையும் வழிமறித்து அதிலிருந்த 170 பேர்த்த இஸ்ரேல் கப்பற்படை கப்பலில் மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 20 படகுக்கு போன இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அந்த படகு அதுக்கு மேலே நகராதபடி இயந்திர அறைக்கு போய் தேவையான சிகிச்சை அங்கேயும் கொடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 20 படகுகள் நகரல. இந்த 170 பேர்த்த 40 மணி நேரம் இந்த படகுகளை முற்றுகையிட்டது கிரீட்டா ஐலாந்து தீவுகள் அப்படிம்பாங்க. மிக அழகானது, கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமானது. 40 மணி நேரம் கிரீஸ் நாட்டு கடற்பகுதியில் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. 40 மணி நேரம் 170 பேர்த்துக்கும் உள்ள சரியான அடி கொடுத்துருக்காங்க. இந்த மூக்கு உடைஞ்சதுக்கு காரணம் இந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அதிகமாக பாக்ஸர்ஸ் குத்துச்சண்டை போடுறவங்க. இந்த குத்துச்சண்டை போடுறவங்க எடுத்தோடனே மூக்கில் தான் குத்துவாங்க.
இவனுக்கு தேவையே நான் போய் 170 பேர் அங்கே போய் மாட்டிக்கிட்டு தேவையற்ற பேசி அநேகருக்கு மூக்கு உடைஞ்சிருக்கு. அப்புறம் தாடைகள் அடி வாங்கியிருக்கு. தாடை வந்து அவன் கன்னத்தில் அரைஞ்சனால தாடையெல்லாம் ஒரு பக்கமாக போயிடுச்சு. வயிற்று பகுதி மிக சேதமாயிருக்கு அவனுக்கு 170 பேர்த்துக்கும். ஏன்னா வயிற்றில் குத்துன்னு குத்துனால சரியான சேதம். சிறிய எலும்பு முறிவுகள் அநேகமாயிருக்கு. அதெல்லாம் காலில் உதச்சனால. இதெல்லாம் நான் சொல்லலை, முழுக்க இன்னைக்கு பூரா அவனுக்கு கண்ணீர் விட்டு கதறி பேட்டி தரானுங்க. இத்தாலியில் வச்சு பேட்டி கொடுத்தாங்க, என்ன அடின்னு அடிச்சாங்கன்னு சொல்லி. துருக்கியில் வச்சு பேட்டி கொடுக்குறானுங்க. 170 பேரும் கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வெக்கம், அதெல்லாம் வெக்கம்லாம் படுறதே இல்லை. ஆணுரை இருந்துச்சா ஆமாம் ஆணுரையோட தான் நாங்கள் போவோம், அதெல்லாம் சொல்கிறானுங்க. போதை இருந்துச்சா ஆமாம் போதையோடு தான் போவோம். நீங்கள் ஆளை பார்த்தாலே தெரியும், போதை சிகிச்சை மையத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பானுங்க. அவங்களே ஒத்துக்கிறானுங்க. போட்டு 40 மணி நேரம் எங்களை அடின்னு அடித்தானுங்க. சித்திரவதை இப்படி தான் இல்லை, அந்த அளவுக்கு அடித்து எலும்பெல்லாம் உடச்சி விட்டாங்கன்னு சொல்லி அவங்க தான் பேட்டி கொடுத்தது. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பலுக்கு தலைவியாக செயல்படுவது கிரீட்டா டன்பர்க் என்ற ஒரு பார்க்கறதுக்கு வந்து மன வளர்ச்சி இல்லாத குழந்தை போல தோற்றம் அளிக்கும் பெண். இதை நான் சொல்ல, ட்ரம்ப் தான் சொல்லுவார். இந்த கிரீட்டா டன்பர்க் பற்றி சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு மன வளர்ச்சி சரியில்லை, அதை பற்றி பேசுவது பாவம் அப்படின்னு பேசுவார். அப்படிதான் அந்த தோற்றத்தில் அந்த புள்ள இருக்கும். அந்த பெண் இதில் கலந்து கொள்ளவில்லை. இதுக்கு முன்னாலும் அந்த பெண்ணோட தலைமையில தான் வருவாங்க. இந்த தடவை அந்த பெண் வெளியே இருந்துக்கிட்டு பேசியது மூலமாக இந்த ஆட்களை இயக்கினார். ஆனால் அவ வரல. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னால் 4வது முறை இவர்கள் இப்படியே வந்தப்ப அந்த பெண்மணிக்கு சரியான வைத்தியம் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு இழுத்து வந்துட்டு அந்த பெண்மணி வந்து பாலஸ்தீன கொடியை பிடிச்சிட்டு தான் வந்தா. அந்த கொடியெல்லாம் பிடுங்கி இஸ்ரேல் கொடி பக்கத்தில் பரிதாபமாக நிற்க வைத்து, அதுக்கப்புறம் நல்ல அடியெல்லாம் கொடுத்து, ஒரு விமானத்தில் கழிவறை இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அவளை உட்கார வச்சு திருப்பி அனுப்பிவிட்டாங்க. போகும்போது சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க, அடுத்த முறை நீ வந்தேன்னா மிகப்பெரிய சிகிச்சை உண்டு, ஜெயில் வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி தான் அனுப்பி எழுதி வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அதனால இந்த கிரீட்டா டன்பர்க் வரல. அதனால அதுக்கு பதிலாக அவளுடைய அடிப்பொடிகள், இஸ்லாமிய பயங்கரவாத அடிப்பொடிகள் தான் வந்து இப்படி பெரிய சித்திரவதைக்குள்ள மாட்டினது. ஏன் இஸ்ரேல் சர்வதேச விதிமுறைகளுக்கு மாறாக 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் இந்த பிரச்சனையை பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் இதற்கு அழகான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5வது இந்த ஃப்ளோட்டிலா, இந்த முயற்சி வந்து இதுவரை நடந்ததை விட மிகப்பெரிய முயற்சியாக வந்து கொண்டிருந்தது. இதோட வந்து பக்கத்தில் இஸ்ரேல் பக்கத்தில் வரும்போது 200 படகுகள் மற்றும் 1000 நபர்களோடு வந்து இந்த கப்பற்படை முற்றுகையோடச்சு காசாக்குள்ள போகிற எண்ணத்தில் மிக பெரிதாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த கடற்பகுதியில் வரும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த நாட்டில் உள்ள இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவாளர்கள் படகுகளில் வந்து இணைவது தான் இந்த ஃப்ளோட்டில். அப்படி தான் வரும். ஆரம்பிக்கிற இடத்துல கம்மியாக ஆரம்பிப்பாங்க, அப்படியே வர 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 இவனுங்க எல்லாம் சேருவானுங்க. பாகிஸ்தானில், துருக்கியில் இவனுங்க எல்லாம் சேர்ந்து தான் வருவானுங்க. அப்படி 1000 பேர் 200 படகுகளில் வருவதுதான் நோக்கம். அதை நாங்கள் அனுமதிச்சிருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சர்ச்சையாக போயிருக்கோம். இஸ்ரேல் வரைக்கும் அனுமதிச்சிருந்தோம்னா 1000 பேர்த்த கைது பண்ணுவது, 200 படகுகளை நாங்கள் தடுப்பதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஒருவேளை ஏதோ அசம்பாவித சம்பவம் நடந்திருந்தா உலகமே அதை பார்க்கும், அதை பற்றி பேசும், தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகும். அதனால தான் முளையிலேயே கிள்ளி எறிய உத்தரவிட்டோம். 1000 கிலோமீட்டர் தாண்டி சென்று கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கிரீட்டா என்ற தீவிர வச்சு தான் இதை பண்ணோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணோம். சர்வதேச கடற்பகுதியில் தான் பண்ணோம். ஏன்னா இதை விட்டோம்னா பிரச்சனை பெருசாக இருக்கும். பெரிய பிரச்சனையை சந்திப்பதுக்கு பதிலாக இந்த சின்ன பிரச்சனையை சந்திக்கலாம்னு சொல்லி செஞ்சா பண்ணாங்க. உண்மையாகவே இது மிகச்சரியான தீர்வு. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எளிமையாக அதுக்கு முன்னாடி நம்ம போய் பிரச்சனையை பார்த்துடலாம். அது மிக நல்லதாக அமையும். ஏன் அடித்தார்கள், ஏன் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, ஏன்னா அவங்க அடித்ததை சொல்கிறாங்க, காயமெல்லாம் புகைப்படத்தில் காட்டுறாங்க. வந்து ஏன் அடிச்சிங்க அப்படின்னா,
அதுக்கு இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா 170 பேர்த்த கைது பண்ணி கப்பற்படை படகுகளை ஏற்றி, எங்கள் இஸ்ரேல் கப்பற்படை படகுகளை ஏற்றி அவர்களை பத்திரமாக தான் வச்சுருந்தோம். தொடக்கத்தில் அவனுங்க எங்கள் கப்பலில் இருந்துட்டு குரங்கு வித்தையெல்லாம் செஞ்சாங்க, குரங்கு வித்தை செய்து காட்டி மகிழ்ந்தார்கள். நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, அவர்கள் போக்கிலே விட்டுட்டோம். போதை ஆசாமிகள் போல துள்ளி குதிச்சிருந்தாங்க, நாங்கள் எதையுமே கண்டுக்கல. அதில் 2 நபர்களை கைது செய்ய சென்றோம். 2 பேருமே ஹமாஸ் பயங்கரவாதத்திற்கு தொடர்புடையவர்கள். ஒருத்தன் பேரு சாயிப் அபு காஸ், இன்னொருத்தன் தியாகு அவிலா. சரியான ஆதாரங்களோடு இவனுக்கு ஹமாஸ் ஆதரவாளர்கள், கிட்டத்தட்ட ஹமாஸ்னே சொல்லலாம், இவனுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்கள கைது செய்ய போகும்போது இந்த குரங்கு வித்தை காட்டிக் கொண்டிருந்த இந்த மீதம் இருந்த போதை மக்கள் எங்களோடு கைகலப்பில் ஈடுபட்டார்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்களோடு. அதற்கடுத்து அந்த கைகலப்பு கை சண்டையாக மாறியது. கப்பலுக்குள்ள பயிற்சி பெற்ற இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் முன்னால் குத்துச்சண்டை பிற சண்டைகள் பயிற்சி பெற்ற இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் முன்னால் இந்த போதை ஆசாமிகளுடைய வீரம் ஈடுபடாமல் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானாங்க. ஆனால் எங்களுக்கு அடிக்கிற நோக்கம் இல்லை, 2 பேரை கைது செய்வதும் நோக்கம். அவனுங்க தான் அதை கெடுத்துக்கிட்டு போதையில் எங்கள்கிட்ட அடி வாங்கினாங்க. சிறிய அளவில் தான் அடித்தோம், அவங்க தாங்காமல் அவங்களுக்கு இது மாதிரி ரத்த காயம் எலும்புடைப்பெல்லாம் வந்திருக்கு, இதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது சரியான விஷயம்தான். 2 பேர்த்த கைது பண்ணும்போது அவனுக்கு பெசாமல் வந்திருக்கலாம். போதையை போட்டு ஆட்டம் போட்டால் இப்படி தான், போதையில் இருக்க எல்லோருக்குமே முடிவுகள் இப்படி தான் இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. இவனை பற்றி பேசும்போது என்ன எரியாமல் சிரிப்பை வந்துக்கிட்டே இருக்குது. என் மனசில் பயங்கர சிரிப்பாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இவனுக்கு போதையை போட்டுக்கிட்டு இவனுக்கு பெரிய ஆளை நினச்சிக்க வேண்டியது. எதிர்த்தரப்போட வலிமையை தெரிஞ்சுக்கணும். தேவையே இல்லாமல் இப்படி உள்ளே போய் மூக்கெல்லாம் அடித்து எலும்பெல்லாம் உடைப்பட்டு மிக பரிதாபமாக அழுது பேட்டி தருவது எதற்குன்னு எனக்கு புரிய மாட்டேது. ஆனால் இஸ்ரேல் சொல்லுவதை கொஞ்சம் கவனிச்சா இவனுக்கு எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இந்த 170 பேர் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், ஐரோப்பா, அமெரிக்கா, இந்தியாவிலிருந்து கூட அநேக உணவுப் பொருள்லாம் போகுது. இதை போன்ற தொண்டு நிறுவனங்கள் காசாக்கு 150 கோடி கிலோ உணவுப் பொருளை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேசுறது ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். 150 கோடி கிலோ உணவுப் பொருளை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அனுமதிச்சிருக்கோம். 50 லட்சம் கிலோ மருந்து பொருளை கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதையுமே அனுமதிச்சிருக்கோம். அதை தாண்டி பிற உதவி பொருளை கொடுத்துருக்காங்க, நாங்கள் அனுமதிச்சிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, இது அத்தனையுமே இஸ்ரேல் இராணுவம் சோதனை செய்து தான் அனுப்பும், அவ்வளோதான். நாங்கள் சோதனை பண்ணி அதில் ஏதோ ஆயுதங்கள் பிற எதுவுமே இருந்துடக்கூடாதுங்கிறதுனால சோதனை பண்ணி அனுப்புவோம். நாங்கள் சோதனை பண்ணதுக்கு பிறகு இத்தனை உணவுப் பொருளை சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த கோமாளிகிட்ட, இந்த போதை ஆசாமிகிட்ட சொன்னோம், உனக்கு ஒரு வேளை உணவுப் பொருள் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தால் அது 1 கிலோ மாவாக கூட இருக்கலாம், உனக்கு முடிஞ்ச 1 கிலோ மாவு 5 கிலோ மாவை கூட கொடு. சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் இதற்கென்று செயல்படுகிறார்கள், அனுமதியோட அவங்ககிட்ட கொண்டு போய் கொடு. இல்லையா, இஸ்ரேலில் அஸ்தோ துறைமுகம் இருக்கு, தினம் தினம் கப்பல்களில் சர்வதேச உதவி பொருள் போகுது காசாக்குள்ள, அங்கே கொண்டு போய் கொடு, உன்னோட உணவுப் பொருள் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். அதை விட்டுக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் போதையை போட்டுக்கிட்டு ஆணுரேட்டு இந்த சீனெல்லாம் செய்யாதுன்னு சொன்னால் அவனுக்கு கேட்கறதில்ல. உண்மையான நோக்கம் உதவி செய்ய வேண்டும் என்றால் 1 கிலோ மாவை கூட தரலாம். நான் கிண்டலுக்கு சொல்ல, நம்மால் முடிஞ்சது ஒரு 1 கிலோ மாவு அல்லது ஒரு ரொட்டினா கூட உண்மையான மனதோடு கொடுத்தா அவங்களுக்கு போய் சேரும். இஸ்ரேலும் அதான் சொல்றானுங்க. இவனுக்கு நோக்கம் உணவுப் பொருள் காசாக்கு செல்ல வேண்டும் என்பதல்ல, நோக்கம் விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும். படகுகளை செல்கின்ற அநேக நாட்கள், 20-30 நாட்கள் இருக்கும், ஆணுரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், போதையை போட்டுக்கொள்ள வேண்டும், இதுதான் உங்களோட நோக்கமே. இது இன்னைக்கு சர்வதேச அளவில் வெளிப்பட்டிருக்கு. அதனால இவர்களை இன்னும் கடுமையாக தண்டிக்கலாம். அப்போதான் இவங்கெல்லாம் திரும்ப வர மாட்டானுங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே இந்த போதை ஆசாமிகள் புரியாது, போதையில் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வந்தாலும் மறிப்பாங்க.
ஆனால் இதில் மிகப்பெரிய அவமானம் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தான். அவர்களுக்கு அவர்களே வல்லரசுமானுங்க. அந்த பழைய கனவுலேயே இருப்பானுங்க. இவனுங்களாம் அந்த காலத்துலேயே முடிஞ்சு போன ஆசாமிங்க. இன்னைக்கு வல்லரசா வந்து இந்தியா, சீனா, ஜப்பான் இவருக்கெல்லாம் வல்லரசா போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னைக்குமே பழைய கனவுலேயே மதப்பானுங்க, வல்லரசு வல்லரசுப்பானுங்க. குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் இந்த இங்கிலாந்து இவனுங்க பழைய கனவுகள் இருப்பவனுங்க. இவர்களுக்கெல்லாம் பெருத்த அவமானம். இந்த நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் இவனுக்கெல்லாம் வந்த இந்த போதை ஆசாமிக பூரா இந்த நாட்டை சேர்ந்த குடிமக்கள் படகுல வந்திருக்காங்க. இந்த சண்டை நடந்த இடத்துக்கும் இஸ்ரேலுக்கு சம்மந்தமே இல்லை. 1000 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. சண்டை நடந்த பகுதி சர்வதேச கடற்பகுதி மற்றும் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான பகுதி. இங்க வச்சு அடிச்சு துவச்சிருக்காங்க. ஒரு இந்த வல்லரசு, ஐரோப்பிய வல்லரசுன்னு சொல்லி சொல்றவன் ஒருத்தங்கூட கப்பற்படைய அனுப்பல. அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்க நாட்டு மக்கள் அடித்து சிதைக்கப்படுவதை வெறுமனே வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படகில் வரும் கூத்தாடிகளுக்கும் அந்த தலைவர்களுக்குமே வித்தியாசம் இருக்காது. சிறு பிள்ளைகள் விவசாயம் வீடு வந்து சேராது போல அவங்களோட எல்லாமே கூத்துலேயே தான் இருப்பானுங்க. இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. இந்த அடி வாங்கினவனுங்க அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து கண்ணீரும் கம்பளையுமா பேட்டி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இப்போ துருக்கி நாட்டு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த ஒற்றை இஸ்ரேலை கண்டு நடுங்குவதற்கு காரணம் வந்து காசா தான். இன்னைக்கு வந்து காசா மாடல் தான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு மிகச்சரியான தேர்வுன்னு சொல்லி இஸ்ரேல் லெபனானுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. காசா மாடல் நிச்சயமாக இதை பற்றி தனியாக பேசணும். காசா மாடல்னா என்ன, காசா மாடல் பண்ணால் ஏன் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கப் சிப்புன்னு இருக்கானுங்க, இன்னைக்கு ஏன் லெபனானில் அது நடக்குதுன்னு சொல்லி அடுத்த பதிவில் நிச்சயமாக பேசுகிறேன். அந்த காசா மாடல் தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் கண்ணில் வரும். தேவையில்லாமல் இஸ்ரேல்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த காசாவை போல அவங்களையும் மண்மேடு ஆக்கினாங்கன்னா சுடுகாடாக்கினா மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் கப்சிப்புன்னு இருக்குது. 5வது முறையாக திரும்ப இந்த புளோட்டிலா தோற்கடிக்கப்பட்டு மிகப்பெரிய வெட்கக்கேடான முறையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை முறை வந்தாலும் மிகப்பெரிய வைத்தியம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அரசு. நன்றிகள்.